ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேச்சூஸ் ரேட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகும். ஸோ நான் சொல்ல நீங்களும் அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிட் யூ ஜாயின் எஸ்டர்டே? நீங்கள் நேற்று சேர்ந்தீர்களா? நீங்கள் நேற்று தான் ஜாயின் பண்ணிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, டிட் யூ ஜாயின் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கணும். செகண்ட் ஒன் வந்து, இட்ஸ் பீன் 50 years old. 50 வயதாகிவிட்டது. 50 வயதாகிவிட்டது அப்படின்னா இட்ஸ் பீன் 50 years old. யாராச்சும் உங்கள்கிட்ட உங்கள் வயசு என்னன்னு கேட்பாங்க. ஸோ 25 வயசு ஆகிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து இட்ஸ் பீன் 25 years old. இட்ஸ் பீன் 50 years old. How much is the salary? எவ்வளவு சம்பளம்? சம்பளம் எவ்வளவு? How much is the salary? ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஹியர்? இங்கே தயாரிப்பு என்ன? இங்கே என்ன தயாரிக்கிறாங்க? இங்கே என்ன தயாரிப்பு அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஹியர் அப்படின்னு கேட்கணும். ஃபிஃப்த் ஒன் வந்து, ஐ எம் டெரிஃபைட். நான் பயந்து விட்டேன். டெரிஃபைட் அப்படின்னா பயந்து விட்டேன். ஐ எம்னா நான். ஸோ நான் பயந்து விட்டேன் அப்படின்னா ஐ எம் டெரிஃபைட் அப்படின்னு சொல்லணும். சிக்ஸ்த் ஒன் வந்து, ஐ கெட் ஸ்கேர்டு வெரி ஈஸிலி. நான் மிகவும் எளிதில் பயப்படுகிறேன். ஐ கெட் ஸ்கேர்ட் வெரி ஈஸிலி அப்படின்னா நான் மிகவும் எளிதில் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே பேசிக் சென்டென்சஸ் தான். கண்டிப்பாக ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ செவன்த் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேஷுவலாக. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்லணும். ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைட். எய்த் ஒன் வந்து, இட்ஸ் நாட் அ பிக் டீல். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய மேட்ரே இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேஷுவலாக. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லணும். நைன்த் ஒன் வந்து, இட் இஸ் நத்திங். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து இட் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தமிழில் பேசுகிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் இது மாதிரி சென்டென்ஸ் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 10th சென்டென்ஸ் பார்க்கலாம். there is nothing to be afraid of. பயப்பட ஒன்றுமில்லை. there is nothing to be afraid of. பயப்பட ஒன்றுமில்லை. இங்கே பயப்பட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து there is nothing to be afraid of அப்படின்னு சொல்லணும். 11th ஒன் வந்து, டேக் இட் ஈஸி. எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோ, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா டேக் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லணும். 12th ஒன் வந்து, காம் டவுன். அமைதிக்குள். ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, அவங்க டென்ஷன் எப்படி குறைக்கிறது? அமைதியாரு அமைதிக்குள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷ் வந்து காம் டவுன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ அமைதிக்குள் அப்படின்னா காம் டவுன். டேக் இட் ஈஸி அப்படின்னா எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். காம் டவுன் அப்படின்னா அமைதிக்குள். 13th சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்கள் கருத்து என்ன? ஒரு பர்சன்ட்டை நம்ம ஒரு கருத்து கேட்போம். உங்கள் கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கணும். ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். 14th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ் யுவர் வியூ? உங்கள் பார்வை என்ன? உங்கள் பார்வையில் இது என்ன, எப்படி இருக்குது அப்படி நம்ம கேட்போம். ஸோ உங்கள் பார்வை என்ன? வாட்ஸ் யுவர் வியூ. 15th வந்து, வாட் டிட் யூ சே? நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கணும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து 15 சென்டென்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ இது போகிற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வந்து நீங்கள் பேசிடலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். If you like my video, please like, share and subscribe my channel Jechu's Rating, and for more videos click the bell icon. Thank you for watching. அனைவருக்கும் நன்றி.